14வது தமிழக சட்டசபையின் முதல் நாள் கூட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் தற்காலிக சபாநாயகர் சேகு தமிழரசன் முன்பு எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தமிழக சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைத்துள்ளது. முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள சட்டசபை வளாகத்தில் 14வது சட்டசபையின் முதல் கூட்டம் தற்காலிக சபாநாயகர் சேகு தமிழரசன் தலைமையில் மே 23ஆம் தேதி துவங்கியது. விபத்தில் உயிரிழந்த திருச்சி வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏவும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமாகிய மரியம் பிச்சைக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். முதல்வர் ஜெயலலிதா தற்காலிக சபாநாயகர் சேகு தமிழரசன் முன்பு எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளைய உறுதி கூறுகிறேன். முதல்வர் ஜெயலலிதாவை தொடர்ந்து அவை முன்னவரும் நிதி அமைச்சரும் ஆகிய ஓ பன்னீர்செல்வம் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து விவசாயத்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் மற்றும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்றனர். அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் பதவியேற்றனர். அதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், சமத்துவ மக்கள் கட்சி, பாமக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் சட்டசபை கட்சித் தலைவர்கள் பதவியேற்றனர். இறுதியாக திமுக எம்எல்ஏக்கள் பதவியேற்றனர். முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பதவியேற்றனர்.